சொன்னேன் எங்கள் அம்மாட்ட என்ன குழம்பு கேட்டோம் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. நான் உடனே எண்ணெயை சட்டியில் ஊற்றி நல்லா காஞ்சாகனா ஒரு 4 வரமிளகாய் எடுத்து அதை நல்லா போட்டுட்டேன். அதை நல்லா வறுத்து எடுத்துட்டு வெங்காயம் கழிச்சு அடுத்து வெங்காயம் நறுக்கி வச்சிருந்தது அதையும் போட்டு நல்லா அதையும் வதக்கி எடுத்துகிட்டு கொஞ்சம் புதினா போட்டு நல்லா பரபரன்ட்டு விட்டு அதையும் நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தது அதையும் நல்லா எடுத்து விட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுருவோம். நல்லா கிண்டினோன்னா நல்லா வதன அப்புறம் கொஞ்சம் நறுக்கி வச்ச தக்காளி நல்லா பரபரன்னு அதையும் போட்டு அதையும் 4 கிண்டிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதங்கிறதுக்காக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு ட்ரை பண்ணுவோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா பச்சை வடலாம் போன அப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு தான் அப்புறம் எண்ணெயை ஊற்றி அது கொஞ்சம் கடுகு உளுந்து அதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுக்கிறோம். நல்லா வறுத்தது அப்புறம் கருப்பையை போட்டு அதுக்கப்புறம் தான் கம்மன்னு ஒரு தாளிச்ச வடை அந்த சட்னி அரைச்சதை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு எடுத்துகிட்டு தோசை சட்னி ரெடி.